வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கதை பழசுதான், ஆனா சொல்ற விதம் புதுசா இருந்தா அதே பழைய கதைக்கு கை தட்டுவோம். அந்த ஃபார்முலாவை சரியா புரிஞ்சுக்கிட்டு எடுத்த படம் தான் அன்பே டயானா. வாங்க பார்க்கலாம். இது உங்க வீட்டாக்கிஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்தை இயக்கி ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு பாரி இளவழகன். அவருக்கு ஃபீமேல் லீடர் ரம்யா ரங்கநாதன் நடிச்சிருக்காங்க. கூடவே ரோஜா, சேத்தன், பரிதாபங்கள் கோபின்னு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேஸ்ட். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட். இந்த படத்தோட கதை மாண்புமிகும் முதலமைச்சர் திரு ஜோசப் சி விஜயோட தொகுதியான பெரம்பூர் பின்னணியில நடக்குது. இன்ட்ரோலயே அந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டியை காட்டி கதைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ சிஎஸ்கே குழந்தைகளுக்கான அத்லெட்டிக் கோச். பெரம்பூர்ல ஒரு இந்து தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா பாஸ்கரன் ரயில்வே எம்ப்ளாயி, அம்மா சரளா மாவு கடை நடத்திக்கிட்டு சாதி மத குடும்ப கௌரவத்தை எல்லாம் ரொம்ப தீவிரமா நம்புற ஒரு கண்டிப்பான குடும்ப தலைவி. கிருஷ்ணாவுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆங்கிலோ இந்தியன் மேஜிக் டயானா மேல ஒரு கிரஷ். தன்னோட காதலை சொல்லி காதலிச்சுட்டு வர, ஆனா மேஜிக் பல வருஷமா நட்பா மட்டுமே பழகிட்டு வராங்க. வருஷங்கள் கடந்தாலும் கிருஷ்ணாவோட காதல் மட்டும் மாறவே இல்ல. டெரர் அம்மா பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாம தவிக்கிற சிஎஸ்கேவுக்கு ஒன் சைட் லவ் சக்சஸ் ஆச்சா இல்லையா? இந்த படத்தோட பிகெஸ்ட் பிளஸ்னா அது கேரக்டர்ஸ். ஹீரோ பாரி இளவழகன் டெபியூட் ஹீரோ மாதிரி இல்லாம நிறைய இடங்கள்ல ஒரு டிபிக்கல் குட் பை வைப் தெரியுது. குடும்பத்துக்கும் காதலுக்கும் நடுவுல சிக்கிக்கிறதும் அந்த கேரக்டரை ரொம்ப ரிலேட்டபிளா மாத்திருக்கு. உன் மாவு கடையில மாவு வாங்குறவன் எல்லாம் உன் கேஸ்டான்னு கேட்கிற அந்த டைலாக் தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு டைலாக்ல படத்தோட கோர் மெசேஜ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு டைரக்டர். நான் ரொம்ப நல்ல பையனா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் ஹீரோவை விட ஹீரோயின் ரம்யா ரங்கநாதனுக்கு தான் செம்ம ரைட்டிங். தெளிவான போல்டான கேரக்டர், காஸ்டியூம், ஸ்டைலிங், விண்டேஜ் கிளாஸ்னு எல்லாத்தையும் டைரக்டர் ரொம்ப ரசிச்சு உருவாக்கி இருக்காரு. ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இல்லனா என்ன எம்முக்கு லவ் பண்றீங்கன்னு கேக்குற சீன் ஆகட்டும், ஷீ ஸ்டில் தி ஷோ. உனக்கு என்னோட ஃபேமிலி பிடிச்சிருந்தா அடாப்ட் ஆகு, உன்னோட ஃபேமிலி பிடிச்சிருந்தா நான் அடாப்ட் ஆகுறேன்னு சொல்றதெல்லாம் வேற லெவல். நம்ம அங்க நீங்களே டிசைட் பண்ணிட்டா எப்படி? ஹீரோவோட அப்பாவா வர சேத்தன் ஓவர் ஆக்டிங் இல்லாம நேச்சுரலா சிரிக்க வைக்கிறது பெரிய ஸ்ட்ரென்த். ரோஜா இந்த படத்துல சாதி மதத்தை ஃபாலோ பண்றவங்களா டெரரான அம்மாவா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு தேவையான அழுத்தமோ கோவமோ பிடிவாதமோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா தெரியுது. பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா? பரிதாபங்கள் கோபி இந்த படத்துல பெங்களூர்ல பிறந்து பெரம்பூர்ல செட்டில் ஆன பெங்களூர் பாபாவா வராரு. ஆரம்பத்துல அந்த ஆக்ஷன் கொஞ்சம் ஹார்டா இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் போக போக அந்த கேரக்டருக்கே அது ஒரு பிளஸ்ஸா மாறிடுது. நம்ம ஆங்கிலோஸ் பத்தி தெரியறதே இல்லப்பா. இந்த படம் லவ் மட்டும் பேசாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேமிலி டைனாமிக்ஸையும் ரொம்ப இயல்பா டச் பண்ணுது. ஏன் சில அம்மாக்கள் காதல் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு சொல்றாங்க, ஏன் இன்னைக்கும் சில குடும்பங்கள்ல ஜாதி முக்கியமா பார்க்கப்படுது, காதலிக்கிற பசங்க ஏன் வீட்டுல தைரியமா காதல சொல்ல பயப்படுறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் படம் முழுக்க கேக்குது. பொட்டு வச்சு புடவை கட்டினா மேரி அம்மா மாரி அம்மா ஆகுமா? அதே நேரத்துல பேரண்ட்ஸ முழுசா வில்லனா காட்டாம அவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கு. சரியான நேரத்துல சரியான விதத்துல பேசினா நிறைய விஷயங்களை மாத்தலாங்கிறதையும் ரொம்ப அழுத்தம் இல்லாம சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த அப்ரோச்சுக்கு கண்டிப்பா பாராட்டு கொடுக்கலாம். அதுலயும் ரோஜாவுக்கும் சேத்தனுக்கும் நடுவுல வர சின்ன சின்ன ஃபேமிலி மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. குறிப்பா சேத்தன் ரோஜாவுக்கு காப்பி போட்டு கொடுக்கற அந்த சீன் பெரிய டைலாகும் இல்ல, டிராமாவும் இல்ல, ஆனா அந்த சீன்ல இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ந்த கணவன் மனைவி உறவை அவ்வளவு அழகா காட்டியிருக்கு. சொல்ல போனா மெயின் லீட்ஸ் லவ் பொசிஷனை விட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி தான் நம்ம மனசுல ரொம்ப நேரம் நிக்குது. டெக்னிக்கலா பார்த்தா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு. பெரம்பூர் ஏரியாவோட பிஸி லைஃபை நல்லா காட்டியிருக்காங்க. பரத் சங்கரோட மியூசிக் டீசென்ட். எடிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல நல்ல பேஸ் மெயின்டைன் பண்ணுது, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் டைட்டா கிறிஸ்பியா இருந்திருக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், பாரி இளவழகன் போட்ட எஃபர்ட் படம் முழுக்க தெரியுது. ஒருத்தருக்கு நம்மள நிஜமாவே பிடிச்சிருச்சுன்னா, வாழ முடியலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றதாகட்டும், வாழ்க்கைன்னு வந்துட்டா சாதி மதம்னு காரணம் காட்ட முடியாது, அந்த சாதி மதத்தால ஒரு ரூபா கூட பிரோஜனம் இல்லைன்னு சொல்ற டைலாக்ஸ் எல்லாமே பட்டாசா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நேரம் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே போயிடுது. ஹீரோவோட மனசு அடிக்கடி மாறுறதுக்கும் ஒரே விஷயத்தால திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் லவ்வர் கிட்ட மறுபடி கெஞ்சிற மாதிரி வர்ற சீன்ஸும் படத்தை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வழக்கமான டெம்ப்ளேட் லவ் ஸ்டோரி ட்ராக் குள்ள கொண்டு போயிடுது. ஹீரோயின் கேரக்டர்ஸ் ரொம்ப மெச்சூர்டா எழுதப்பட்டிருந்தாலும் அந்த லவ் எந்த பாயிண்ட்ல அழகா மாறுச்சுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணல. படத்தோட ஆரம்பத்துல ரோஜாவோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் அவசரமா மாறுற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது ஹீரோவோட அக்கா ஃபேமிலி ட்ராக். இப்போ நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளோட கனெக்ட் ஆகுற மாதிரி பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த கான்ஃபிளிக்ட முழுக்க பெண்கள் மட்டுமே பாதிக்கிற மாதிரி காட்டுறது எனக்கு முழுசா கனெக்ட் ஆகல. ஏன்னா நிஜ வாழ்க்கையில ஆண்களும் அதே அளவுக்கு மன அழுத்தத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஹீரோ கேரக்டரோட ஜேர்னியே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சீன்ல ஹீரோவோட அக்காவே அந்த ரியாலிட்டியை உணர்ந்து பேசுற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு சில குடும்பங்கள்ல கணவன் சமரசம் பண்ணி மனைவிக்காக தனி கொடுத்தனும் போகவும் தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த முடிவுக்கு
பெண்ணோட குடும்பமே சம்மதிக்காத சூழ்நிலைகளும் இருக்கதான் செய்யுது. அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டையும் படம் தொட்டிருந்தா இந்த ஃபேமிலி போர்ஷன் இன்னும் ரியலிஸ்டிக்காவும் முழுமையானதாவும் இருந்திருக்கும். இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் மொத்தத்துல அன்பே டயானா புதுசா லவ் ஸ்டோரி சொல்ல வரல, ஆனா சிரிக்க வைக்குது, சில இடங்கள்ல யோசிக்கவும் வைக்குது. ஒரு லைட்டான ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ். கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, அது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, ஒரே கேஸ்டா, கலப்பு திருமணமா, எதுவா வேணா இருக்கலாம். இருந்தாலும் அந்த உறவை புரிதலோட, மரியாதையோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தான் முக்கியம். அதை தான் படம் அழுத்தமா சொல்லுது. இந்த படத்தோட ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம த வி டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஆனஸ்ட் ரிவ்யூல சந்திக்கிறேன். Until then, this is V signing off.